ஆஸ்திரேலியா நாட்டில் பெர்த் நகருக்கு பக்கத்தில் சபியாங்கோ என்ற புறநகர் பகுதி சரியா ஆகஸ்ட் 15, 2007 இந்த தேதியில இருந்து 8 நாட்களுக்கு முன்னாடி தான் 44 வயது நிறைந்த குரின் ரயானே என்ற பெண்மணி மர்மமான முறையில் காணாம போயிருக்காங்க. இவங்க காணாம போன இந்த 8 நாட்கள் வரைக்கும் இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, எங்க போனாங்க, எப்படி காணாம போனாங்க என்ற குழப்பத்தோடையே போலீஸ் அதிகாரிகள் தேடிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் ஆகஸ்ட் 15, 2007 அன்னைக்கு சாயங்காலமா காணாம போன குரினுடைய சில்வர் கலர் ஃபோர்டு கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணப்பட்டிருக்கு, சீக்கிரமா வாங்க என்ற ஒரு தகவல் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் போலீஸ் சம்பவ இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த காருடைய அடிப்பகுதியில் ஆயில் லீக் ஆனபடி தான் இங்க வந்து பார்க் பண்ணப்பட்டிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயம் அந்த ஆயில் வலிஞ்சு வந்த தடயத்தை ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த கார் நிறுத்தப்பட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற கிங்ஸ் பார்க் என்ற இடத்துக்கு நேரா போயிருந்திருக்கு. இந்த கிங்ஸ் பார்க் என்ற இடம் தைல மரங்களாலும் புதர்களாலும் சூழப்பட்டு இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலுமே அவங்களுடைய அடி வயிற்றுல ஏதோ ஒரு பய உணர்வு தான் அந்த புதர் நிறைந்த பகுதி கொடுத்துச்சு. அதை தவிர என் இடத்துல ஏதோ ஒரு தடயம் இருக்கு, தைரியம் இருந்தா திறமை இருந்தா முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த புதர் பகுதி சொல்ற மாதிரி இருந்ததுனால போலீஸ் உடனடியா அந்த இடத்துல தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பார்க்குக்குள்ள நடக்க ஆரம்பிச்ச போலீஸ் அதிகாரிகள் அந்த பார்க்ல உள்ள ரோட்ல நடக்க ஆரம்பிச்சு கொஞ்ச தூரத்திலே ஒரு மண் ரோட்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆயிலோடைய பாதை வந்து இல்லை. இதனால தொடர்ந்து அங்க இருக்கிற புதர் செடிகள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வராங்க. அப்படி தீவிர சோதனைகள்ல ஈடுபட்ட போதுதான் ஒரு இடத்துல மட்டும் புதுசா குழி தோண்டி மூடின மாதிரி இருக்கு. இதை பார்த்து சந்தேகமான போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அவங்களுடைய ஃபோர்ஸை வர வச்சு அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி தோண்ட ஆரம்பிச்ச ஒரு சில அடிகள்லயே அவங்களுக்கு ஒரு மனிதனுடைய 2 கால்கள் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்த நிலையில முட்டியில இருந்து கட்ட விரல் வரைக்கும் பிளாட்டா படுக்க வைத்த நிலையில புதைக்கப்பட்டிருக்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அந்த சடலம் ஒருவேளை பிளாட்டா தான் புதைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உடனடியா அந்த ஆழத்துக்கு தோண்ட ஆரம்பிச்சாங்க. பட் அப்படி தோண்டி பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த சடலமும் கிடைக்கல. இதனால அந்த பிளாட்டா முட்டி வரைக்கும் தான் அந்த சடலம் இருக்கிறதுனால அதுக்கு கீழே இப்ப தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி தோண்டிக்கிட்டே போகும்போது அந்த மனிதனுடைய இடுப்பு பகுதி வரைக்கும் போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஸா கீழ் நோக்கி போக ஆரம்பிக்குது. அப்படி போகும்போது தான் அந்த மனிதனை தலைகீழா இசட் லெட்டரை மிரர் பண்ணி பார்த்தா எந்த மாதிரி பொசிஷன்ல இருக்குமோ அந்த மாதிரி பொசிஷன்ல ஒரு ஆளை கொடூரமான முறையில் அந்த இடத்துல புதைச்சிருக்காங்கிறதே போலீஸுக்கு அப்போதான் தெரிய வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த சடலத்தை முழுவதுமா எடுத்து வெளில பார்க்கும்போது அது ஒரு பெண்ணுங்கிறது தெரிய வந்துச்சு. இதை தவிர அந்த பெண் அணிந்திருந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது ஏதோ அணிந்திருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே சமயம் அவங்க ஜீன்ஸ் பேண்ட்ல இருந்த ஜிப் கலண்டனபடி இருந்திருக்கு. இன்னும் அது கூட அந்த உடல் பயங்கரமா செதஞ்சு போயிருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காட்சியை தான் அங்க இருந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பார்த்திருக்காங்க. இந்த நிலைமையில ஒரு ஆளை உண்மையிலேயே புதைக்கணும்னா அந்த கொலைகாரன் எவ்வளவு தூரம் குழி தோண்டி இருப்பான், எவ்வளவு நேரம் அவனுக்கு டைம் எடுத்திருக்கும். இதை தவிர உண்மையிலே ஒரு ஆள் கொலை பண்ணியிருந்தானா அதை மறைக்கணும்னு நினைச்சானா இந்த மாதிரி பொறுமையாலாம் குழி தோண்டிலாம் புதைச்சிருக்க சான்ஸே கிடையாது. அதுவும் டைம் எடுத்து இந்த மாதிரி தலைகீழா புதைச்சிருக்கலாம் சான்ஸே கிடையாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா கண்டிப்பா கில்லருக்கு இந்த மாதிரி பொசிஷன்ல புதைக்கிறதுக்கு சில மணி நேரங்களோ ஒரு நாட்களோ கூட ஆயிருந்திருக்கலாம். சோ பக்காவா ப்ரீ பிளான் பண்ணி தான் கில்லர் இந்த பெண்ணை கொலை பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இந்த இடத்துல புதைச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போலீஸ் அதிகாரிகள் அந்த நேரத்தில் வர ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் ஆஃபீஸரெல்லாம் வர வச்சு எந்த இடத்துல அந்த சடலம் புதைக்கப்பட்டு இருந்துச்சோ அந்த இடத்துல இருந்து சில மண் சாம்பிளை எடுத்துக்கிறாங்க. அதை சுற்றி இருக்கிற செடி கொடிகளுடைய சாம்பிள்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. தொடர்ந்து வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழியிலேயே நீண்ட நேரம் சோதனையில் ஈடுபட்டாங்க. அது கூட அந்த புதைக்கப்பட்ட இடத்தை சுற்றியும் அந்த ஆயில் எந்த இடத்துல இருந்து லீக் ஆகி இருந்துச்சோ அந்த இடத்துல இருந்து கார் நின்றுகிட்டு இருந்த இடம் வரைக்கும் ஒரு இடம் கூட விடாம இன்ச்சு பை இன்ச்சா போலீஸ் சோதனைகளில் ஈடுபட்டாங்க. அப்படி போலீஸ் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட போதுதான் அந்த சடலம் புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்திலேயே ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பொருள் தட்டுப்பட ஆரம்பிக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்கும்போது தான் அது பேப்பரால ஆன ஒரு அட்டை. இந்த அட்டையை பத்தி சொல்லணும்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு டேபிள் நம்ம புக் பண்ணோம்னா எப்படி நம்ம பேர் போட்ட அட்டை வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு பேப்பர் அட்டை தான் போலீஸுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அட்டையை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது லியாட் ரயானே அப்படின்ற பெயர் பொறிக்கப்பட்டிருந்திருக்கு. பட் இந்த பேப்பர் தான் பின்னர்
பின்னாட்கள்ல இந்த வழக்குல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறத போலீஸ் அதிகாரிகள் அந்த தருணத்துல உணரல. ஆனா அப்போதைக்கு இதை ஒரு எவிடன்ஸா அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாலுமே போலீஸோடைய முழு போக்கஸும் இறந்தது கொரின் அப்படிங்கிறது உறுதியானதுக்கு பிறகு அந்த பெண்ணை யாரு கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்க, இந்த இடத்துல எதுக்காக புதைச்சாங்க அப்படின்ற கேள்விக்குண்டான பதில்களை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்கள மைண்டுக்குள்ள தூங்க விடாம ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அன்னைக்கு இந்த கொரினுக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, யார் இவங்களை இந்த மாதிரி மர்மமான முறையில் அதுவும் தலைகீழ ஒரு ஆளை புதைக்கணும், அப்படி அவங்க என்னதான் தவறு பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன, போலீஸ் அதிகாரிகளால இந்த கேஸை சால்வ் பண்ண முடிஞ்சதா இல்லையா? 2007 ஆஸ்திரேலியா மக்களால மறக்கவே முடியாத சினிமா படத்தை எல்லாம் மிஞ்சக்கூடிய ஒரு மர்மமான திகில் நிறைந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். உண்மையிலே இந்த கேஸை பத்தி படிக்கும் போதே எனக்கே ஒரு சினிமா கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த கேஸோடைய இன்வெஸ்டிகேஷனும் ஆர்கியூமெண்ட்ஸும் பயங்கரமா பிரில்லியண்டா இருக்கும். உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தையே இது கொடுக்கும். அதனால எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். ஸோ எங்களுக்குமே அது பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் எனக்காக லைக் பண்ணி இந்த கேஸ் பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆயிரத்தி 1963 கிழக்கு ஆப்பிரிக்கால உகாண்டா நாட்டில் தான் இந்த கொரின் வெரோனிகா பிறந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இடியமின் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்ததுனால 90 நாட்கள்ல ஆசிய கண்டத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் எங்க நாட்டை விட்டு வெளியேறணும், அப்படி வெளியேறலனா எல்லாருக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும்னு ஆர்டர் போட்டிருந்திருக்காரு. இதன் காரணமா தான் கொரினுடைய குடும்பம் மாதிரி பல இந்திய குடும்பங்கள் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அவங்களால முடிஞ்ச பொருட்களை மட்டும் பேக் பண்ணிக்கிட்டு இடம்பெயர ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் கொரினுடைய குடும்பத்தார்களும் 1973 இந்த பொண்ணுக்கு 9 வயது இருக்கிற நேரத்துல ஆஸ்திரேலியா நாட்டுக்கு வந்து குடிபெயர ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல அந்த நாடு, அந்த நாட்டோடைய டெம்பரேச்சர், அந்த நாட்டோடைய லாங்குவேஜ், அந்த நாட்டோடைய கல்ச்சர் எல்லாமே இந்த பொண்ணுக்கு புதுசாக தான் இருந்திருக்கு. எப்படி நம்முடைய கோடை லீவு நாட்கள்ல நம்முடைய சொந்தக்காரங்களுடைய வீட்டில் போய் தங்கி இருக்கும் போது அந்த வீட்டோடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் ரொட்டீன் எல்லாமே மாறி நமக்கு காணப்படுமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலை தான் இந்த கொரினுக்குமே அந்த ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போனதுக்கு பிறகு கொடுத்திருக்கு. பட் கொரின் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் அவங்க நல்லா படிச்சதுனாலையும் அவங்க உயர்கல்வியெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு தனக்கு நடந்த மாதிரியும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு நடந்த மாதிரியும் யாருக்கும் நியாயம் கிடைக்காம இருக்கக்கூடாது, இதனால தான் ஒரு லாயர் ஆகணும்னு நினைச்சு வெஸ்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் சட்ட படிப்புக்கு உண்டான படிப்பை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் படிப்போட மட்டும் இல்லாம கிறிஸ்டியன் யூத் மூவ்மெண்ட் அப்படின்ற மத சம்பந்தமான ஒரு இயக்கத்திலுமே ஆக்டிவா இருக்காங்க. அப்படி அவங்க படிப்பை முடிச்சதும் ஆஸ்திரேலியா அரசாங்கத்தோடைய வழக்கறிஞர் ஆபீஸ்ல ஆர்டிகல்டு கிளர்க் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கதான் அவங்களுடைய வருங்கால கணவரான இந்த லயாட் ரயானை அந்த இடத்துல சந்திக்கிறாங்க. இந்த லயாட்டோடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா இவருடைய குடும்பமும் இந்த கொரினுடைய குடும்பம் எப்படி புலம்பெயர்ந்து வந்தாங்களோ அதே மாதிரி தான் 1962 ஏமன் நாட்டில் இருக்கிற ஏடன் என்ற பகுதியில் இருந்து புறப்பட்டு ஆஸ்திரேலியாவுக்கு லயாட்டோடைய குடும்பத்தார்கள் குடிபெயர்ந்திருக்காங்க. இதில் இவங்க 2 பேருக்குள்ள இருந்த ஒற்றுமை என்னன்னா 2 பேருமே அகதிகளாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்காங்க. 2 பேருமே இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான். கொரின் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிளர்க்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் ஜூனியர் லாயரா இந்த லயாட்டோ அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி ஒரே மாதிரியான பின்னணி இருந்ததுனால என்னமோ இந்த 2 பேருக்கும் உடனே கிளிக் ஆயிடுச்சு. இவருக்கும் கொரினுக்கும் 1990 காலகட்டத்தில் தான் கல்யாணமே நடந்து முடிக்குது. அதுக்கப்புறம் நதியோரமா ஒரு வீடு, அழகான 2 பெண் குழந்தைகள், நல்ல வருமானம், அதை விட சமூகத்துல நல்ல பேரு, மரியாதை, நல்ல பதவின்னு எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சது. இதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க? அப்படிப்பட்ட ஒரு லைஃபை தான் இந்த கணவன் மனைவி ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 1994 சாரா என்ற ஒரு குழந்தையும் 1997 கேத்லின் என்ற ஒரு குழந்தையும் இவங்களுக்கு பிறந்திருக்காங்க.
இந்த கொரியனை பத்தி சொல்லணும்னா இவங்க வேலை பார்க்குற இடத்த சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட ரொம்ப சகஜமா பழகுவாங்க. இவங்க காணாம போறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் சுப்ரீம் கோர்ட்டோடைய ரிஜிஸ்டர் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. அப்படி என்னதான் இவங்க ஹை லெவல் போஸ்டிங்ல இருந்தாலும் எல்லாருக்கிட்டையுமே சகஜமாவும் எந்த கர்வமும் இல்லாம தான் பழகிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இவங்க வீட்டில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மளிகை கடை இருக்கு. அந்த மளிகை கடையில வேலை பார்க்குற ஒரு பையன் கூட இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இவங்க சகஜமா இருந்திருக்காங்கன்னு. ஸோ அப்படி நல்ல மனசு கொண்ட இந்த கொரின் வீக்கெண்ட்ல ஒரு நாள் மட்டும் பூட்ஸ் ஸ்கோட்டிங் டான்ஸ் கிளப்ல ஜாயின் பண்ணி 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. இந்த பூட்ஸ் ஸ்கோட்டிங் டான்ஸ்னா என்னன்னா நம்ம ஊர்ல எப்படி ஜூம்பா கிளாஸ் இருக்கோ அந்த மாதிரி அந்த ஊர்ல பூட் ஷூலாம் போட்டுக்கிட்டு இவங்க சந்தோஷமா டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு கல்ச்சரை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு தான் வாரத்துல ஒரு நாள் இந்த பெண்மணி போயிட்டு வருவாங்க. அப்படி போன அன்னைக்கு தான் இவங்க மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க. இந்த கொரியனுடைய கணவரை பத்தி சொல்லணும்னா அவருமே மெல்ல மெல்லமா லாயரா மாறி பல கிரிமினல்களுக்கு தண்டனைகள்லாம் வாங்கி கொடுத்து அந்த ஊர்ல பெரிய பேரையும் புகழையும் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. என்னதான் இந்த 2 பேரும் வெளி உலகத்துக்கு நல்ல கணவன் மனைவி மாதிரி தெரிஞ்சாலும் இவங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல் லைஃப் பயங்கரமா ஒரு விரிசல்ல தான் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் இந்த 2 பேருக்குள்ளேயும் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரு தடவை இந்த லியாட்டுக்கு கரிபியன் என்ற இடத்துல ஒரு வேலை விஷயமா போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. அதுவும் 18 மாசம் கிட்ட. இப்படி குடும்பத்தை பிரிஞ்சு 18 மாசம் இவங்க 2 பேருக்குள்ளேயும் இடைவேளை ஏற்பட்டதுனால அது இன்னமுமே இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல பெரிய விரிசலை தான் கிளப்புனுச்சு. இன்னொரு பக்கம் தன்னுடைய 2 மகள்கள் கூட பெர்த் நகர்லயே இந்த கொரின் தனியா வாழ ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் அவர் வேலைகளை முடிச்சு வந்ததுக்கு பிறகும் கூட குழந்தைகளை வளர்க்கறதுக்காக மட்டும்தான் ஒரே வீட்டில் வாழ்ந்திருக்காங்களே தவிர 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழவே இல்லை. ஒரே வீட்டில் தனித்தனி வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. சரியா ஆகஸ்ட் 7, 2007 அன்னைக்குமே வழக்கமான ஒரு நாளாக தான் இந்த கொரியனுக்கு அமைய ஆரம்பிச்சது. கொரியன் எப்போதும் போல காலை நேரத்தில் எழுந்ததுக்கு பிறகு தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிட்டு அவங்கள ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு இவங்களுமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால அந்த பூட்ஸ் டான்ஸ் கிளப்புக்கு போறது தான் அவங்களுடைய பிளான். அதன் அடிப்படையில் அவங்களுடைய வீட்டில் இருந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்பி அந்த டான்ஸ் கிளப்புக்கு போயிட்டாங்க. அங்க கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆடி சந்தோஷமா இருந்ததுக்கு பிறகு எல்லாருக்கும் சிரித்த முகத்தோட பாய் சொல்லிட்டு அங்கிருந்து பார்க்கிங்ல இருக்கிற தன்னுடைய கார்ல உட்கார்ந்து அடுத்த நாள் என்னென்ன பிளான் இருக்கு அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பின் நாட்கள்ல போலீஸ் வந்து அந்த கிளாஸ்ல இருந்த பெண்கள் கிட்ட விசாரணை பண்ணப்போ கூட எந்தவித கவலையும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாம தான் இங்க இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்படி ஹாப்பியா இருந்த இந்த கொரின் தான் அன்றைய தினம் 9:30 மணி வரைக்கும் தான் உயிரோட எல்லாரும் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆனிச்சு எங்க போனாங்க என்ற எந்த விவரமுமே யாருக்குமே கிடைக்கவே இல்லை. அன்னைக்கு கொரின் 10 மணி ஆகியுமே வீட்டுக்கு போகாததுனால இளைய மகளான சாராவுக்கு 9:30 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துருச்சு. சரி ஒருவேளை தன்னுடைய மனைவி எங்கேயோ வேற வேலையா போயிட்டா போல, அதனால நாமளே தூங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு லியாட்டும் தன்னுடைய குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு 9:45 அவங்களுடைய பெட்ரூமுக்கு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 10 மணிக்கெல்லாம் அந்த குழந்தை தூங்கி இருக்கு. இன்னொரு குழந்தையான 13 வயது நிறந்த கேத்லின் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு 11 மணிக்கு வரதா சொன்னாங்க. அதே மாதிரி கேத்லினும் 11 மணிக்கு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. அப்ப வரைக்குமே கொரின் வீடு திரும்பவே இல்லை. அன்னைக்குன்னு பார்த்து நல்ல மழை வர பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்ற கவலையோட இந்த லியாட் தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணி பார்க்கறாரு. பட் அப்படி கால் பண்ணி பார்த்தாலும் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராம போகுது. சரி ஒருவேளை வேற எங்கேயாவது வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கியிருக்கலாம், வேற ஏதாவது வேலை வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவர் பெருசா கண்டுக்கவே இல்லை. பட் மறுநாள் விடிந்ததுக்கு பிறகும் கூட இந்த கொரின் வீட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளைகளை ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு இவர் தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்கு கிளம்பி போயிருக்காரு. பட் என்னதான் இவர் வேலைக்கு கிளம்பி போயிருந்தாலும் இந்த கொரின் வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஏன் இன்னைக்கு கொரின் வரல, அவங்களுக்குன்னு நிறைய டாஸ்க்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய வேலைகளை முடிக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து தொடர்ந்து இந்த லியாட்டுக்கு கால் போய்கிட்டே இருந்ததுனால நிலைமையை சீரியஸா எடுத்துக்கிட்டு உடனடியா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை அப்போதான் ஃபைல் பண்ணி இருந்திருக்காரு. லியாட் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு சில மணி நேரத்திலேயே நியூஸ்லயுமே இந்த செய்தி வைரலா பேசப்பட ஆரம்பிக்குது. அதே சமயம் அவங்க காரோட காணாம போயிட்டதுனால ஒருவேளை எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகியிருக்கலாம், இல்லனா அவங்க கார் எங்கேயாவது பிரேக் டவுன் ஆகி இருக்கலாம், இதனால அவங்க கண்டிப்பா உயிரோட இருப்பாங்கன்னு தான் நினைச்சாங்க. முதல் 48 மணி நேரம் வரைக்கும் அவங்க எங்கேயாவது இருப்பாங்க வந்துருவாங்கன்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. இதை தவிர ஒவ்வொரு முறையும் அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது போன் வந்துச்சுன்னா கொரினா பத்தின ஏதாவது பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் வராதா அப்படின்னு ஏக்கத்தோடையும் நம்பிக்கையோடையும் தான் அந்த போனை எடுத்தாங்க. இப்படியே போலீஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி கொரியனுக்கு நெருக்கமான எல்லார பத்தியும் விசாரிச்சுட்டு ஒரு சஸ்பெக்ட் லிஸ்ட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த
அந்த சஸ்பெக்ட் லிஸ்ட்டை ஃபில்டர் பண்ணி பார்த்ததுல இறுதியா போலீஸுக்கு இந்த லயட் மேலதான் முழுக்க அந்த பொண்ணுடைய கணவனான லயட் மேலதான் போலீஸுக்கு முழுக்க சந்தேகம் வர ஆரம்பிச்சது. இதனால போலீஸ் உடனடியாக அவர்கிட்ட விசாரணை பண்றாங்க. அப்போ அவர் ஆல்ரெடி ஒரு லாயருங்கிறதுனால எல்லா பதில்களுமே கிளியர் கட்டா கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கடைசியா அவர் கொரின் எப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்த்தாரு, அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா அந்த விசாரணையில சொல்றாரு. ஒருவேளை அவருக்கு கொரின் காணாம போனதுல ஏதாவது பங்கு இருந்தாலும் அதை பத்தி அவர் வெளிக்காட்டிக்கவே இல்லை. என்னதான் போலீஸ் விசாரணையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கொரினை பத்தியோ அவங்களோட காரை பத்தியோ எந்த க்ளூவுமே கிடைக்காம திணற ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸுங்கிறதுனால போலீஸுக்கும் எல்லா இடத்துல இருந்தும் பிரஷர் தான் வர ஆரம்பிச்சது. அப்போதான் யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு நாளும் போலீஸுக்கு வருது. அந்த நாள்ல தான் இந்த கேஸுக்கு உண்டான முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ போலீஸுக்கு கிடைச்சது. ஆகஸ்ட் 14, 2007 அன்னைக்கு சில நாட்களா ஒரு சில்வர் கலர் ஃபோர்டு கார் எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்டு கிட்ட நின்னுகிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ இது காணாம போன கொரினுடைய கார் மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருந்திருக்காரு. ஏற்கனவே கொரினுடைய மிஸ்ஸிங் கேஸ் நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிறதுனாலையும் அவங்களுடைய கார் பத்தின டீட்டெயிலாம் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்ததுனாலையும் கண்ட்ரோல் ரூமுக்கு இந்த தகவலை அந்த நபர் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் ஒரு முறை செக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த காருடைய லைசன்ஸ் பிளேட் நம்பருமே கேட்டிருந்திருக்காங்க. அவருமே அதை பார்த்துட்டு இந்த ஆபரேட்டர் கிட்ட சொல்லும் போது அது காணாம போன கொரினுடைய கார் அப்படிங்கிறது. அடுத்த நாள் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு டைரக்டா போயிட்டு விசாரணையில இறங்கி இருந்திருக்காங்க. அந்த கார்ல ஓட்டை விழுந்ததுக்கு சில தியரிஸ்லாம் சொல்லப்பட்டுச்சு. அது என்னன்னா, இந்த காரை யாரோ ஓட்ட தெரியாத ஒரு ஆள் வேகமா கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு போய் அதுவும் ஒரு மரத்தை ஃபுல்லா வெட்டிட்டு வேர்ல இருந்து ஒரு அரை அடி கேப் விட்டு தானே வெட்டியிருப்பாங்க. அந்த மரத்தோடைய கட்டை மேல இடிச்சிருக்கலாம். அதனால இந்த இடத்துல இருந்து ஆயில் லீக் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஃபாரன்சிக் டீம் அந்த இடத்துக்கு போனப்போ அவங்களுக்கு போதுமான தடயம் எதுவுமே கிடைக்கல. ஆனா அட்டாப்சி ரிப்போர்ட்ல சில முக்கியமான தடயங்கள்லாம் கிடைச்சது. அது என்னன்னா, கொரினுடைய உடம்புல எந்தவித காயங்களும் தழும்புகளும் இல்லை. எந்த ஒரு புல்லட் மார்க்கும் கத்தியால குத்துன மாதிரியான மார்க்கும் எதுவுமே இல்லை. அவங்களுடைய காஸ் ஆஃப் டெத் கூட உடனடியாக சொல்ல முடியாத மாதிரி தான் அவங்களுடைய இறப்பு ஒரு மர்மமான இறப்பாவே இருந்துச்சு. கொரினுடைய உடலை இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க இறப்பதற்கு முன்னாடி அவங்க கழுத்து, தலை, அப்புறம் அவங்களுடைய மூளையில அடிபட்டிருக்குங்கிறது தெரிய வருது. இந்த கேஸ்ல சோதனை பண்ண நியூரோ பேத்தாலஜிஸ்ட் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, இந்த தழும்புகளை வச்சு பார்க்கும்போது கொரினை யாரோ அவங்களுடைய பின் கழுத்துலையோ அப்படி இல்லைன்னா அவங்களுடைய தலையிலையோ ரேபிட் பஞ்ச் குத்தி இருக்காங்க. அதாவது ஒரு பாக்ஸர் எப்படி பின்பக்க தலையில குத்துவாரோ அந்த மாதிரி பின்பக்க தலையில யாரோ குத்துனதுனால தான் இவங்க மயக்கம் அடைஞ்சிருந்திருக்காங்க. அதனால தான் இந்த காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. மேற்கொண்டு கொரினுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல லங்ஸ்ல இருந்த சில விஷயங்கள் தான் இந்த கேஸை புரட்டி போடுற மாதிரியான விஷயத்தை கொடுத்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணுடைய லங்ஸ்ல மண் துகள்களும் சில பூக்களுடைய மகரந்தத்தை சுவாசிச்ச மாதிரியான தடயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுல எந்த இடத்துல அவங்க புதைக்கப்பட்டிருந்தாங்களோ அந்த இடத்துடைய மண் கூடையும் அங்க இருந்த பூக்களுடைய மகரந்தத்து கூடையும் இது எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிருந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த பெண் உயிரோட இருக்கும்போது தான் இவங்க புதைக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் இந்த மண் துகள்களும் மகரந்தமும் அவங்களுடைய நுரையீரலுக்குள்ள போயிருக்கு அப்படிங்கிறத இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் மூலியமா மருத்துவர்கள் போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல இருந்து தான் இந்த வழக்குடைய விசாரணையை இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. உண்மையிலே அன்னைக்கு கொரியனுக்கு என்ன நடந்துச்சு, யாரு அவங்கள இந்த மாதிரி உயிரோட புதைச்சது அப்படின்ற கொஸ்டின் மட்டும்தான் மக்களிடையும் போலீஸ் கிட்டையும் அதிகமா ஓடிக்கிட்டே இருந்த ஒரே கொஸ்டின். இதுக்கு நடுவுல இந்த வழக்குல சில தேரிஸ்லாம் பேசப்படுது. அந்த தேரிஸ் என்னன்னா, கொரின் காணாம போன அன்னைக்கு நைட்டு லாய்ட் வீட்டில தான் இருந்ததாகவும் அவர் தான் குழந்தைய தூங்க வச்சதா சொன்னது எல்லாமே உண்மையா இருந்தாலும் சாரா தூங்குனதுக்கும் கேட்லின் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கு. இந்த இடைப்பட்ட நேரத்துல லாய்ட் எங்க போனாரு, அந்த நேரத்துல தான் இவர் கொரினை கொலை பண்ணி இந்த கிங்ஸ் பார்க்ல புதைச்சிட்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பட் அதுவுமே சாத்தியமில்லாத ஒரு தேரியா தான் பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த தேரி படி பார்த்தா சாரா 10 மணிக்கெல்லாம் தூங்கிட்டாங்க, கேட்லின் 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இடைப்பட்ட இந்த 1 மணி நேரத்துல கொரினை கொலை பண்ணி சம்பவ இடத்துக்கு போயிட்டு அவ்வளோ பெரிய குழியை தோண்டி புதைச்சிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவதற்கு பல மணி நேரம் எடுத்திருக்கும். அதனால இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது.
பட் போலீஸோடைய சஸ்பெக்ட் லிஸ்ட்லயுமே இருந்த ஒரே ஆள்னா இந்த லயாட் மட்டும்தான். முழுக்க முழுக்க இந்த லயாட்டை சுத்தி தான் இந்த வழக்கு அடுத்த கட்டமாவே நகர ஆரம்பிச்சது. இப்படி தொடர்ந்து போலீஸுக்கு சந்தேகம் இருந்தாலும் சரியா அந்த பொண்ணு இறந்து போய் 6 வாரம் கழித்து அக்டோபர் 20, 2007 அன்னைக்கு இந்த கேஸை விசாரணை பண்ண ஒரு சீனியர் டிடெக்டிவ் ஆபீசரான ஜாக்லி அப்படின்றவர் மீடியா முன்னாடி ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்கிறாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த கொரினை கொலை பண்ணது அவங்களுடைய கணவரான லயாட் தான், அவர் தான் இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேட்டியை முடிச்சிருக்காரு. இந்த செய்தி அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா முழுக்க ரொம்ப வைரலா பேசப்பட ஆரம்பிக்குது. இதை எல்லாத்தையுமே டிவில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற லயாட்டுக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சியா இருக்கு. இன்னொரு பக்கம் இவர் லாயரா இருக்கிறதுனால மெல்ல மெல்லமா இவங்களுடைய கிளைண்ட் எல்லாமே குறைய ஆரம்பிக்கிறாங்க. இவர்கிட்ட வேலை பார்க்குற எல்லா லாயர்ஸும் ஒரு டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதன் காரணமா பர்சனலாவே பெரிய அளவுக்கு ஒரு அடியை தான் இந்த லயாட் சந்திக்க ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து இந்த லயாட்டோடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே மீடியாக்காரங்க நோட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதனால அவருடைய பிரைவசி எல்லாமே பாதிக்கப்பட ஆரம்பிச்சது. பட் ஆஸ்திரேலியா போலீஸ் எதுக்காக லயாட்டை சந்தேக லிஸ்ட்ல வச்சாங்க, எந்த காரணத்தின் அடிப்படையில் அவர் குற்றவாளின்னு சொன்னாங்கன்னு தானே யோசிக்கிறாங்க. அதுக்குண்டான பதில்களை இப்போ நம்ம பார்க்கலாம். லயாட் தான் கில்லர்னு பிரெடிக்ட் பண்ண ஆஸ்திரேலியன் போலீஸ் ஒரு தியரியை முன் வைக்கிறாங்க. அதுல அவங்க சொன்ன சில விஷயங்கள் என்னன்னா, முதல்ல கொரின் இறந்த உடலை ரெக்கவர் பண்ணப்போ அந்த இடத்துல எந்தவித ஸ்ட்ரகிள்ஸ் மார்க்குமே இல்லை. ரெண்டாவது, போலீஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் லயாட்டோடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை விசாரணை பண்ணப்போ அவங்க எல்லாரும் காமனா சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இந்த 2 பேருடைய திருமண வாழ்க்கை வெளியில எல்லாரும் பார்க்குற மாதிரி அழகா இருந்தாலும் 2 பேருக்குள்ளேயும் பல பிரச்சனைகள் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க 2 பேருமே திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லயாட்டுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட திருமணத்தை மீறின ஒரு உறவு இருந்ததாகவும் இதை தெரிஞ்சுக்கிட்ட கொரின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கவலைப்பட்டு சொன்னதாகவும் அதோட அவருடைய நடத்தைகள் மேல சந்தேகப்பட்டு அவருடைய பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் செக் பண்ணி பார்த்தப்போ கிட்டத்தட்ட $50,000 கிட்ட பெட்டிங் ஏஜென்சி மூலமா பெட் கட்டி சூதாடி பணத்தை இழந்து போயிருக்காருன்னு, இன்னும் அவர் சூதாடிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொரின் சொன்னதா சொல்லப்படுது. இதை தவிர 2 பேருமே பிரிஞ்சு போற ஐடியால தான் இருந்திருக்காங்க. அதே சமயம் இங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை வரும்போது இந்த லியாட் கிட்ட என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கோ, என்னென்ன பணம்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிடணும். அப்படி சொல்லலைன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாம வச்சிருக்கிற சொத்து மற்றும் பணத்தை பத்தி நான் லீகலா ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொரின் ஒரு தடவை லயாட் கிட்ட பேசுனதாகவும் தன்னுடைய நண்பர்கள் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே போலீஸுக்கு இந்த நண்பர்கள் மூலியமா தெரிய வர ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா தன்னுடைய மனைவி மேல ஆத்திரப்பட்டு லயாட் தான் இதை கொலையை பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு முடிவுக்கு போலீஸ் அந்த நேரத்தில் வர ஆரம்பிச்சாங்க. பட் இதை தவிர இன்னும் லயாட் மேல சந்தேகப்படுவதற்கான காரணங்கள் என்னன்னா, அவருடைய வீட்டில் சில போன் டேப்பிங் டிவைஸை யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த டிவைஸ் எல்லாமே போலீஸ் அதிகாரிகள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரப்போ அது எல்லாத்தையுமே உடச்சி போட்டிருக்காரு. அதை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது நான் தான் அதை எல்லாத்தையுமே அழிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படி என்னுடைய மனைவியோடைய போனை ஒட்டு கேட்பதற்கான காரணம் என்னன்னா, அவங்க யார்கிட்டயோ பேசுற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த காரணத்தினால தான் இந்த டேப்பிங் டிவைஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க யார்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கிறத நான் நோட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு இறந்து போவதற்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க யார்கிட்ட என்னென்ன பேசுகிறாங்க, அவங்களுடைய பிளான் என்ன, அவங்களுடைய ஷெட்யூல் என்ன, ஒரு நாளில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த லயாட் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கான். ஸோ இதை எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது தான் இவன் இந்த கொலையை பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு மேலும் சந்தேகம் இவன் மேலே கிளம்ப ஆரம்பிச்சது. இப்போ இந்த எவிடன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கேஸில் இவனுக்கு எதிராக கிடைச்சது எல்லாமே வெறும் சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் மட்டும்தான். ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸோ டிஎன்ஏவோ எதுவுமே டைரெக்டாக அவங்க கூட மேட்ச் ஆகவே இல்லை. ஸோ இதனால் ஈஸியாக இந்த கேஸ் கோர்ட்டில் நிற்காது அப்படிங்கிறது போலீஸுக்கு நல்லா தெரியும். இதனால் டெக்னிக்கலாக இவன் அந்த இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத டைரக்ட் எவிடன்ஸோட எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு தான் போலீஸ் யோசிக்க ஆரம்பித்தாங்க. பட் அப்படி யோசிக்கும் போது தான் ஒரு முக்கியமான ஒரு தடயம் அவங்களுக்கு கிடைச்சது. அது என்னன்னா, இறந்து போன இந்த கொரினுடைய தலையில லிக்யூட் ஆம்பர் ட்ரீன்னு சொல்லப்படுற ஒரு வகையான மரத்துடைய காயோடைய உதிர்கள் அவங்களுடைய தலையில சேர்ந்து இருந்திருக்கு. ஸோ இந்த மரம் அந்த சடலம் மீட்டெடுக்கப்பட்ட கிங்ஸ் பார்க் ஏரியாவில் சுத்தமா கிடையாது. அதுக்கு பதிலாக இறந்து போன இந்த கொரினுடைய வீட்டு வாசல்ல தான் அந்த மரமே இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் கொரினை அவங்க வீட்டில் வச்சு தாக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிங்ஸ் பார்க்ல புதைச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு தேரிக்கும் வர ஆரம்பிச்சாங்க. இதை தவிர இன்னும் துல்லியமான சில எவிடன்ஸ்லாம் என்னென்னா, கொரினுடைய உடம்பு மேலே, ட்ரெஸ் மேலே சில மண், காங்கிரீட் டஸ்ட்டு, செங்கல் துகள்கள் இதை எல்லாத்தையுமே லேபில் மைக்ரோஸ்கோப் வச்சு செக் பண்ணி பார்த்ததுல இது எல்லாமே கிங்ஸ் பார்க்கில் இருக்கிற மரங்கள் கூடயும் செடிகள் கூடயும் தரைகள் கூடயும் எதுவுமே ஒத்து போகல. அதுக்கு பதிலாக இவங்க வீட்டில் இருக்கிற மண் கூடயும் செங்கல் கூடயும் காங்கிரீட் துகள்கள் கூடயும் பக்காவாக மேட்ச் ஆகியிருந்திருக்கு.
இதை விட முக்கியமா போலீஸுக்கு கிடைச்ச இன்னொரு தடயம் என்னன்னா, அந்த கிங்ஸ் பார்க்ல லாய்ட் என்ற பெயர்ல ஒரு பேப்பர் அட்டை இருந்துச்சுல, அது எல்லாமே போலீஸ் இவன் தான் கொலையாளி அப்படின்னு சொல்வதற்கு மிக முக்கிய காரணங்களா இருந்துச்சு. ஸோ இப்போ போலீஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, சம்பவம் நடந்ததா சொல்லப்பட்ட ஆகஸ்ட் 7, 2007 அன்னைக்கு கொரியன் டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. பட் அன்னைக்கு அவங்க லேட்டாக வந்ததுனால சாராவை இந்த லயாட்டை தூங்க வச்சிருக்கணும். பட் அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளேயும் சில பர்சனல் இஷ்யூக்காகவும் ஃபைனான்ஷியல் இஷ்யூக்காகவும் பயங்கரமான ஆர்குமெண்ட் ஏற்பட்டிருக்கணும். அந்த நேரத்தில் இந்த லயாட்டுக்கு கோவம் வந்துட்டதுனால அந்த பொண்ணை பயங்கரமாக பின்மண்டையில் தாக்கியிருக்கணும். அப்போது அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சி ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள மறைச்சி வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய உடம்ப தரதரன்னு இழுத்துட்டு வந்து வெளியில இருக்கிற அவங்களுடைய கார்ல மறைச்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 11 மணிக்கு அவங்களுடைய இன்னொரு குழந்தை வந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை தூங்குனதுக்கு பிறகு காரை எடுத்துக்கிட்டு இந்த கிங்ஸ் பார்க்கு வந்து அங்க குழியை தோண்டி புதைச்சிருக்கணும். அந்த நேரத்தில் அவனுடைய பாக்கெட்ல இருந்த அந்த வெள்ளை கலர் அட்டை கீழே விழுந்திருக்கணும். அது தெரியாம அங்க இருக்கிற காரை எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு மரக்கட்டையிலேயோ அப்படி இல்லைன்னா வேற எங்கேயோ இடிச்சு அந்த கார்ல இருந்து ஆயில் லீக் ஆகியிருக்கணும். இதனால பிரேக் டவுன் ஆனதுனால ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து 90 நிமிஷம் கிட்ட வாக் பண்ணபடியே விடியற் காலைக்குள்ள இவன் வீட்டுக்கு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி, கொஞ்சம் கூட கவலையே இல்லாத மாதிரி தன்னுடைய குழந்தைகளை எழுப்பி ஸ்கூல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் இவனுடைய வேலைகளை பார்க்க போயிருக்கணும். அதன் பிறகு கொரியனுடைய ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி கேட்கும்போது எதுவுமே தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கணும் அப்படின்னு போலீஸ் தங்களுடைய தேரியா இதை முன் வைக்கிறாங்க. பட் இந்த கொலைக்கு பயன்படுத்தின மண்வெட்டி எங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு போலீஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த லயாட் ஒரு லாயருங்கிறதுனால எவிடன்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக மாட்டிப்போம், கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். இதனால புதுசாக ஒரு மண்வெட்டியை அவர் வாங்கியிருந்திருக்கலாம். அதை தோண்டி முடிச்சதுக்கு பிறகு ஏதோ ஒரு இடத்துல தூக்கி போட்டிருக்கலாம், மறைச்சி வச்சிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. கோபத்தில் தானே இந்த கொலையை பண்ணாரு, அப்போ எப்படி இந்த மண்வெட்டிலாம் வாங்கிட்டு வந்தாருன்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு போலீஸ் சைடில் இருந்து என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இந்த பொண்ணை கொலை பண்ணிடணும் அப்படிங்கிறத பக்காவாக ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணியிருந்ததுனால அதுக்குண்டான உபகரணங்கள் அதுக்குண்டான இடத்தையுமே இவன் பார்த்து வச்சிருக்கான். அதன் அடிப்படையில் தான் சரியான சந்தர்ப்பம் வரும்போது இந்த பொண்ணை அந்த இடத்துல புதைச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் சொல்றாங்க. பட் இப்படி ஒரு அலிகேஷன் இவர் மேல வைக்கப்பட்டதுனால பயங்கரமா பர்சனலா அவருடைய ப்ரொஃபஷனல்ல அடி வாங்க ஆரம்பிக்குது. இதனால தான் மேல இப்படி ஒரு அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இவர் மேல சார்ஜஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயே இந்த லயாட் போட்டிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த வழக்குடைய விசாரணை நடக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த கொரியனுடைய கொலை வழக்கு விசாரணையை நடக்க ஆரம்பிச்சது. இறுதியா அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டு 3 வருஷம் கழிச்சு 2010 தான் லயாட்டா போலீஸ் அதிகாரிகள் முதல் முறையா கைது பண்ணியிருந்திருக்காங்க. அது வரைக்கும் ஒரு சாதாரண ஆள் மாதிரி தான் சுதந்திரமா அவன் சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா அரெஸ்ட் பண்ண கொஞ்ச நாட்கள்லயே இந்த லயாட் பெயில்ல வெளியில வந்திருக்காரு. அதை தவிர அந்த வருஷத்தோடைய கிறிஸ்மஸுமே தன்னுடைய பொண்ணுங்க கூட கொண்டாடி இருக்காரு. எப்பெல்லாம் இந்த கேஸ் கோர்ட்ல நடக்குதோ அப்பெல்லாம் அந்த நாட்டோடைய நியூஸ் பேப்பருடைய ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த நியூஸ் வரும். அந்த அளவுக்கு இந்த நியூஸை பரபரப்பாகவும் அந்த ஊர் மீடியாவும் மக்களும் பார்த்தாங்க. இப்படியே இந்த கேஸ் நடந்துகிட்டு இருந்தப்போ லயாட் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்டர்வியூஸை பார்த்தா யாரா இருந்தாலும் இவர் இப்படி தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அவருடைய இன்னசென்ட்டை அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதை தவிர அது வரைக்குமே லயாட்டா சந்தேகத்தோட பார்த்த கோர்ட் மீடியா எல்லாருமே அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகுதான் இந்த கேஸோடைய மொத்த கண்ணோட்டமுமே கொஞ்ச நாட்கள்லயே மாற ஆரம்பிச்சது. இந்த கேஸை விசாரணை பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் ஜட்ஜி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்ததுனால ஆஸ்திரேலியாவுடைய பிரபலமான ஒரு ஜட்ஜான பிரைன் மார்டின் அப்படின்றவர் தான் இந்த வழக்குக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த கேஸில் லயாட்டோடைய டிஃபென்ஸ் டீமுமே நல்லாவே ஆர்கியூ பண்ணி நல்ல பப்ளிசிட்டியை வாங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த 3 மாசத்துல 7 ஹியரிங் நடக்குது. அந்த அத்தனை ஹியரிங்லையுமே லயாட்டுக்கு எதிரான பல சர்க்கம்டன்சல் எல்லாத்தையுமே அரசு தரப்புல இருந்து சப்மிட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா லயாட்டுக்கு எதிராக எந்த ஒரு டைரக்டான எவிடன்ஸும் இல்லாததுனால இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை சப்மிட் பண்ண சொல்லி அரசு தரப்புக்கு நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. ஆனாலுமே லயாட்டோடைய எதிர்தரப்பு வக்கீல் லிக்விட் ஆம்பர் ட்ரீ மரத்தோடைய காய்கள் மாட்டியிருந்ததையும் அந்த பொண்ணு மேல இருந்த மண் துகள் செங்கல் துகள்களை வச்சு இவர் தான் குற்றவாளி அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது கூட லயாட்டோடைய பக்கத்து வீட்டுக்காரர் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு நாய் வெறி பிடிச்ச மாதிரி குறைச்சிக்கிட்டு இருந்ததாகவும் ஒரு மனிதனுடைய உடலை யாராவது புல்லுல இழுத்துட்டு போனா என்ன மாதிரியான சத்தம் கேட்குமோ அந்த மாதிரியான சத்தம் தான் எங்களுக்கு கேட்டுச்சுன்னு சொல்லியிருந்திருக்காரு. பட் அந்த எவிடன்ஸை நீதிபதி ஒரு பொருட்டாவே எடுத்துக்கவே இல்லை.
பட் அரசு தரப்புல இருந்து ரெண்டாவது மெயின் எவிடன்ஸா கொடுக்கப்பட்டது என்னன்னா, அந்த செடி புதர் மேல கிடைச்ச அந்த லயாட் என்ற பேப்பர் அட்டை தான். ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிற அரசாங்க அதிகாரி இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போறது எல்லாமே சாதாரணமான ஒண்ணு. அப்போ அந்த மாதிரி ஏதாவது மீட்டிங் அட்டன் பண்ணப்போ இந்த கார்டு அவர்கிட்ட வந்திருக்கலாம். அது தவறுதலா அந்த இடத்துல குழி நோண்டும் போது மிஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அரசு தரப்பு சார்பா சொல்லப்பட்டுச்சு. கொரினுடைய சடலத்தை கண்டுபிடிச்சப்ப கூட லயாட் ரொம்ப ஸ்டேஞ்சா நடந்துகிட்டதாகவும் சொல்லப்படுது. இதை தவிர கொரின் என்ன பேசுறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே டேப்பிங் டிவைசஸை வச்சு இந்த ஆள் நோட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையுமே ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இதை தவிர லயாட் எந்த தப்புமே பண்ணலனா அந்த டேப்பிங் டிவைசஸ்லாம் எதுக்காக அழிக்கணும்? அப்போ இவர் தான் இதை எல்லாத்தையுமே பண்ணிட்டு மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு அரசு தரப்பு வக்கீல் சார்பா இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே நீதிபதி முன்னாடி வைக்கப்பட்டது. பட் இதை எல்லாத்தையுமே எதிர்த்து லயாட்டோடைய டிஃபென்ஸ் டீம் பயங்கரமா சில ஸ்டேட்மெண்ட்டும் சில ஆர்கியூமெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. முக்கியமா லயாட்டுக்கு ஆதரவா டேவிட் எட்வர்ட்சன் அப்படின்ற ஒரு லாயர் தான் இந்த வழக்கை லீட் பண்றாரு. அவர் கேட்ட கொஸ்டின் எல்லாமே தான் இந்த கேஸோடைய மொத்த பார்வையுமே வேறு ஆங்கிள்ல மாத்த ஆரம்பிச்சது. அவர் என்ன வாதிடுறாருன்னா, சில போலீஸ் ஆபீசர் லயாட் தான் கில்லர்னு ப்ரூவ் பண்றதுக்காக அவரை டெஸ்ட் பண்ண பேத்தாலஜிஸ்ட் கிட்ட மாத்தி எழுத சொன்னதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதோட அவருடைய வாதம் என்னவா இருந்துச்சுன்னா, லாய்ட் 5 அடி 7 அங்குலம் கொண்ட 67 கிலோ கொண்ட ஒரு ஆள். ஆனா கொரின் 78 கிலோ, லயாட்டை விட உயரமான பெண்ணும் கூட. இதை தவிர தீராத முதுகுவலி பிரச்சனை லயாட்டுக்கு இருக்கிறதுனால இவ்வளோ வெயிட் இருக்கிற ஒரு ஆளை தனியாளா இந்த லயாட் பண்ணி இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதே சமயம் போலீஸ் சைட்ல இருந்து சொல்லப்பட்ட தேரியில லயாட் அந்த காரை அவர் கூட வேலை பார்க்குற நபர்கள் அதிகமாக வாழ்ற கார் பார்க் பண்ணப்பட்டிருந்த அந்த ஸ்ட்ரீட்ல நிறுத்திட்டு வந்ததாகவும் அதுக்கப்புறம் 90 நிமிஷம் நடந்தபடியே வந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் லயாட்டுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா இது சாத்தியமே இல்லாதது. எப்படியாவது யாராவது ஒருத்தர் லயாட்டை பார்த்துருப்பாங்க. அதனால லயாட் இதுல குற்றவாளி கிடையாது அப்படின்னு தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸோடைய முழு பார்வையுமே வேறு கோணத்துல பேசப்பட ஆரம்பிச்சுது. இதை தவிர டேவிட் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு காலமா போலீஸ் உண்மையான குற்றவாளியை பிடிக்காம தப்பான ஒரு ஆளை கார்னர் பண்ணி இருக்கிறதாவும், என்னுடைய கிளைண்ட் நிரபராதி அப்படின்னும், அவருக்கு இந்த கொலைக்கு எந்த விதத்திலையும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு பயங்கரமா வாதாடி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல 2 பாலியல் குற்றவாளிகளை கொண்டு வராங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தனுடைய டிஎன்ஏ லயாட்டோடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற புல்வெளியில இருந்த சிகரெட் பட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கொலை நடந்த நேரத்துல அந்த 2 பேர் அந்த ஏரியாவில் போலீஸால ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பிரீத் டெஸ்ட்டுக்காக பிடிபட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிடிபட்ட ஆட்களுடைய கையில நகை காயங்களும் கார்ல சில மண் தடயங்களும் இருந்திருக்கு. பட் அந்த நேரத்துல ஒரு சின்ன டிராபிக் வயலேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருந்திருக்காங்க. இந்த கேஸ்ல அந்த நேரத்துல பெருசா அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. பட் இதை எல்லாத்தையுமே டிஃபென்ஸ் டீம் எடுத்து வாதாட ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் இந்த கேஸோடைய முழு பார்வையுமே மாற ஆரம்பிச்சது. இறுதியா அக்டோபர் மாதம் 2012 வாக்குல 2 தரப்பும் அவங்களுடைய ஆதாரங்களையும் ஸ்டேட்மெண்ட்லையும் இறுதி வாதங்களா சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை படிச்சு பார்த்து நவம்பர் 1, 2012 அன்னைக்கு சரியா கொரின் இறந்து போய் 5 வருடத்துக்கு அப்புறமா இந்த கேஸோடைய தீர்ப்பை தலைமை நீதிபதியான மார்டின் லயாட் நிரபராதி அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை முடிச்சு வச்சிருந்திருக்காரு. என்னதான் லயாட் நிரபராதின்னு ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் மனைவியோடைய போனை எதுக்கு டேப் பண்ணாங்க அப்படின்ற கொஸ்டின் இன்னமுமே எழுந்துகிட்டே தான் இருக்கு. இதை தவிர $2.63 மில்லியன் கிட்ட லயாட் இந்த வழக்குக்காக செலவு பண்ணி இருக்கிறதாவும், அதுக்கு நஷ்டஈடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸையுமே போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கொரின் இறந்து போய் 8 வருஷம் கழிச்சு இந்த கேஸை ரீஓபன் பண்ணியிருக்காங்க. பட் அப்பவுமே இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளியை போலீஸ் அதிகாரிகளால் கண்டே பிடிக்க முடியல. இந்த கேஸில் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, அந்த குழிக்குள்ள இருந்து கொரினுடைய உடலை எடுத்தப்போ அவங்களுடைய ஆடைகள் கிழிஞ்சும் அரைகுறையாகவும் இருந்ததா சொல்லப்பட்டு இருந்துச்சு. அதே போல அந்த 2 செக்ஸ் அஃபெண்டர்ஸை இந்த கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லப்பட்டுச்சுல, அந்த 2 பேருக்கிட்டையுமே நகைக்கீரர்களும் இதை தவிர அவங்களுடைய காரில் மண்கள்லாம் இருந்ததுனால அவங்களுடைய டிஎன்ஏ சாம்பிள், அதே சமயம் அவங்களுடைய சீமன்லாம் எடுத்து இறந்து போனா அந்த பெண்ணுடைய உடம்பு மேல கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள் கூட ஏதாவது மேட்ச் பண்ணி பார்த்துருக்கலாம். ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் அப்போ பண்ணலையா, இல்லை அந்த நேரத்தில் அந்த டெக்னாலஜி இல்லையா, பட் அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணியும் அவங்களால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையான்லாம் தெரியல. உண்மையாகவே லயாட் எந்த தப்பும் பண்ணலன்னா அவருக்கு பெரிய சல்யூட் தான், அவருக்கு நம்முடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கலாம். ஆனால் கிடைச்ச எவிடன்ஸ்லாம் பார்க்கும்போது லயாட் பண்ணியிருக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்கோ அப்படின்னு தான் என்னுடைய இன்ட்யூஷன் சொல்லுது. இவ்வளோ வருஷம் இந்த கேஸ் நடந்து இவ்வளோ விசாரணைகள்லாம் நடந்திருந்தாலும் அன்னைக்கு உண்மையிலே கொரியனுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே
இருந்தாலுமே இப்போ வரைக்கும் ஆஸ்திரேலியன் போலீஸால கண்டே பிடிக்க முடியல. என்னுடைய இன்டியூஷன் இந்த குயினுடைய கணவரான லயாட் தான் பண்ணியிருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்லுது. இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் கேட்டதுக்கு பிறகு உங்களுடைய இன்டியூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றியும் இந்த கேஸை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.